செய்திகள். 4 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்தாத நாடாளுமன்ற உறுப்பினர். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழா. வேகமாக பரவும் கொடிய பாக்டீரியா, இலங்கையில் முடங்குமா விமான சேவைகள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 161 நோயாளர்கள் பதிவு. அதிர்ச்சி தகவல். குருந்தூர் மலையை நோக்கி நகரும் பிக்குகள், தமிழ் பகுதிக்குள் பலத்த பாதுகாப்பு. நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை. 13ஆம் திருத்த சட்ட விவகாரம், ஸ்ரீதரனுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. உலகம் முழுவதும் திடீரென தோன்றிய சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் மர்ம தூண்கள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மத்திய மாகாணத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கடந்த 4 மாதங்களாக வாடகை பணத்தை செலுத்தவில்லை என மத்திய மாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவருடைய மாதாந்த சம்பளத்தில் 10% அடிப்படையில் குறித்த வீட்டிற்கு வாடகை செலுத்தி வந்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட நாள் முதல் வாடகை பணம் செலுத்த தவறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணத்தை செலுத்த 19 நாட்கள் கடந்துள்ள நிலையில் முன்னறிவித்தல் கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அறக்கலைய போராட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் கெஹலியவின் வீடு எரித்து நாசமாக்கப்பட்டது. இதையடுத்து கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள மலபார் வீதியில் அமைந்துள்ள முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லம் அவருக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுகாதார அமைச்சராகவும் சுற்றாடல் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் தனது மாதாந்த சம்பள பணத்தில் 10% வாடகை பணமாக பெற்றுக்கொள்ளும் உடன்படிக்கை அடிப்படையில் குறித்த இல்லம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பணம் செலுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது குறித்த பணம் செலுத்துவதை நிறுத்தியுள்ளதாக துறைசார் அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் லங்காதீப பத்திரிகைக்கு தகவல் வழங்கியுள்ளார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் கெஹலி ரம்புக்வெல்ல சிறையில் இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற செயலாளரிடம் குறித்த பணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு எழுத்து மூலம் கெஹலிய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த வாடகை பணத்தை மீட்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்து கடிதம் ஒன்றை வங்கியினால் அந்த பணத்தை வசூலிக்கும் அதிகாரம் நாடாளுமன்ற செயலாளருக்கு உண்டு என்றும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது விளக்கமறியலில் உள்ள முன்னாள் அமைச்சருக்கு 10% சம்பளத்தை பிடிக்கச் செய்ய சம்மதம் கோரி மத்திய மாகாண முதலமைச்சர் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை பதில் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்திர தேர் திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலை சாந்தி கிரியைகள் நடைபெற்றதுடன் இன்று அதிகாலை பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. 15 நாட்களுடன் ஆரம்பமான மகோற்சவ திருவிழாக்கள் இன்று தேர் திருவிழா நடைபெற்று நாளை வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோற்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறவுள்ளது. இதேவேளை ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி இம்முறையும் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இடையே விசேட பேருந்து சேவைகளும் குறிக்கட்டுவான் நயினாதீவு இடையே விசேட படகு சேவைகளும் இடம்பெறுகின்றது. அத்துடன் அமுத சுரபி அன்னதான மண்டபத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் இடம்பெறுவதுடன் ஆலய சூழல்களில் பக்தர்களின் நலன் கருதி ஆம்புலன்ஸ், செஞ்சிலுவை சங்கம், மக்கள் நலன்புரி சங்கம் உள்ளிட்டவற்றின் தொண்டர்களும் சேவைகளில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அன்றைய நிர்வாகத்தினர் தவறான நபர்களுக்கு செவி சாய்த்ததன் காரணமாகவே நாட்டில் கோவிட் தொற்று அனர்த்தமாக பரவியதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் கமித் விஜயசிங்க சுட்டிக்காட்டுகிறார். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவி வரும் உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகளான விமான நிலையம் மற்றும் துறைமுக நுழைவாயில்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறும் சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளது.
இக்காரணம் கொண்டு இந்த கொடிய பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் மருந்துகள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை எமது நாட்டில் இந்த பாக்டீரியா தொற்றினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வீதி ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 161 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 20 நாட்களில் 2044 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை மே மாதத்தில் 2647 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் 26,964 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். இவ்வருடத்தில் டெங்கு நோயினால் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணீருப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழு பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தொடக்கம் மகியங்கனையில் இருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குருந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த பயண வழிகளெங்கும் போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அளம்பில் சந்தியை ஆண்டிய பகுதியில் விசேட அதிரடி படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் வீதி தடுப்புகள் வைத்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு கடமைக்கு மத்தியில் போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடியினை வீதியில் இருமருங்கிலும் நாட்டி கூடாரங்களையும் அமைத்துள்ளமையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றிரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த தேவராஜ் அருள்ராஜ் என்பவரை அடிக்காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனுக்கு எதிராக சிங்கள ராவை அமைப்பின் தலைவர் அக்மீமன தயாரத்ன தேரர் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். 13ஆம் திருத்த சட்டம் மூலம் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் உரையாற்றியமையானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் செயல்பாடு என்பதை வலியுறுத்தியே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டிற்கு பாதுகாப்பை இல்லாது செய்யும் ஒரு செயற்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலும் நாடாளுமன்றில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது இலங்கையின் சட்டத்திற்கு முரணானது. இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பில் முதலில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து நாடாளுமன்றில் சென்று நேரடியாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுகின்றார். மேலும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற கோருகிறார். இவை அனைத்துமே நாட்டிற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறான விடயங்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கவில்லை. இதன் காரணமாகவே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன் என்றார். அமெரிக்காவில் லாஸ் வேகாஸில் மர்மமான முறையில் ஒற்றைக்கல் தூண் ஒன்று காணப்பட்டமையானது அங்குள்ளவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னார்வ தேடல் மற்றும் மீட்பு பிரிவின் உறுப்பினர்கள் பாலைவனத்தில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தூணை முதல் முறையாக கண்டுபிடித்துள்ளதாக லாஸ் வேகாஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த மர்ம தூணானது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பில் தகவல் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர்கள், சமூக ஊடக பயனர்கள் இந்த மர்மத்திற்கு விளக்கம் காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். 2020 நவம்பர் மாதம் 12 அடி உயரம் கொண்ட மர்ம தூண் ஒன்று உட்டாவில் உள்ள பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது.
அதிலிருந்து உலகின் பல பகுதிகளில் இதுபோன்ற மர்மத்தூண் திடீரென்று காணப்பட்டு வருகிறது. இந்த விடயத்துடன் தொடர்புடைய பகுதியானது மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் என்பதால் காவல்துறையினர் பொதுமக்கள் நலன் கருதி அந்த மர்மத்தூண் காணப்பட்ட பகுதியை வெளியிட மறுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து ருமேனியா, மத்திய கலிபோர்னியா ஆகிய பகுதிகளிலும் மர்மத்தூண் திடீரென்று தோன்றியது. தற்போது லாஸ் வெகாஸ் பாலைவனம் அருகே தோன்றியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 10 அடி உயரம் கொண்ட மர்மத்தூண் ஒன்று தென்கிழக்கு வேல்ஸில் ஒரு மலைப்பகுதியில் தோன்றியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்